கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு இப்போ தாங்க இவனை பார்க்குறோம். பார்த்தோன்னே விடவே இல்லை. கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாண்டுட்டு இருந்துட்டு மதியமே வந்து மாட்டை குளிப்பாட்டி வெயிலில் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் மாட்டோட கொம்புக்கு வந்து பெயிண்ட் அடித்து விட்டுருந்தோம். 3 பொங்கல் வச்சுருந்தோம். எல்லா பொங்கலுமே வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்ற இடத்துல நம்மக்கிட்ட இருக்கிற மாடு கன்றுக்குட்டி எல்லாமே கட்டி போட்டிருந்தோம். அந்த இடத்துல அந்த பட்டின்னு சொல்கிற அந்த இடத்துல வந்து தெப்பக்குளம் தோண்டி அதில் வந்து வெங்கச்சாங்கல்ல அப்புறம் தேங்காய் பழம் உடச்சி வச்சு அப்புறம் 3 இலை அந்த இலையில வந்து பிரசாதமெல்லாம் வச்சுருந்தோம். நம்ம மாட்டை கட்டி வச்சிருக்கிற அந்த பட்டி சுற்றி வந்து 3 டைம் ஆசனம் சொல்லணும். அதை சொல்லி முடிச்சுட்டு அந்த பிரசாதம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்மளோட கோமாதாவுக்கு கொடுத்து அதை சாப்பிட்ருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம தெப்பக்குளம் தோண்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து கன்றுக்குட்டியை விடணும். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எல்லாமே வந்து தெப்பக்குளத்துக்குள்ளே வந்து காசு போடுவாங்க. யார் வந்து எவ்வளோ காசு எடுக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ளே ஒரே போட்டியாக இருக்கும். ஃபைனலாக வந்து பாலை காய்ச்சி நல்லபடியாக மாட்டுப் பொங்கலை முடிச்சிட்டோம்.